இவ்வாறு இருக்க மற்றும் ஒரு தகவல் மன்னார் காற்றாலை சம்பவம் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பிடிக்கிறது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை உடன் நிறுத்துங்கள், மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை வலியுறுத்தி என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தினால் சமூகத்துக்கும் சூழலுக்கும் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறித்து முழுமையாக இது மதிப்பீடு செய்யப்பட்டு அது பகிரங்கப்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் முறையான கலந்துரையாடல் முன்னெடுக்கப்படும் வரை அத்திட்டத்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு மனித உரிமைகள் மற்றும் அபிவிருத்திக்கான ஆசிய பேரவை இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தியிருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை சொல்கிறது. இலங்கையில் அபிவிருத்தி செயற்திட்டத்தில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பு குரலையும் சகலது பங்கேற்பையும் மன்னார் மக்கள் கோருகிறார்கள். மக்களின் நலனுக்கு அப்பால் அபிவிருத்தி செயற்திட்டங்களை முன்னிலைப்படுத்தும் நீண்டகால வரலாற்றில் தொடர்ச்சியாகவே மன்னார் காற்றாலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இவ்வாறான திட்டங்கள் பெரும்பாலும் அதனோடு தொடர்புடைய சமூகத்துடன் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளாமலேயே நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. எனவே யுத்தகால இராணுவமயமாக்கல் மற்றும் காணி சுவீகரிப்பு முதல் நாட்டை மீள கட்டியெழுப்புவதற்கான திட்டங்கள் வரை சமூகங்கள் நீண்ட காலமாக விலக்களிக்கப்பட்ட நிர்வாகத்தை அனுபவித்திருக்கின்றன. எனவே அதன் வரிசையில் தற்போதைய மன்னார் காற்றாலை திட்டமானது அந்த விலக்களிக்கப்பட்ட வடிவத்தின் ஒரு நீட்சியாகவே அமைந்திருக்கிறது. அதன்படி அண்மையில் மன்னாரில் வெடித்த போராட்டம் திடீரென உருவானதல்ல, மாறாக போராட்டம் பல வருடங்களாக சமூகத்தின் குரலுக்கு செவிசாய்க்கப்படாதாலும் மனித உரிமைகள் மற்றும் சூழலியல் பாதுகாப்பு நியமங்கள் புறக்கணிக்கப்பட்டதாலும் உருவானது என்பதாகவும் அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் இவ்வாறு இருக்க இன்றைய தினகரன் பத்திரிகையில் அதற்கு பதில் வழங்கும் வகையில் இன்னும் ஒரு செய்தியும் முக்கியமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மன்னார் காற்றாலை திட்டம் ஆரம்பத்தில் மௌனம் சாய்த்தவர்கள் தற்போது போராட்டம் நடத்துவது நோக்கம் என்ன? பொதுமக்கள் பலர் கேள்வி என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காற்றாலை திட்டம் தொடர்பான விடயத்தை மையப்படுத்தி பலரும் தங்களுடைய கருத்துக்களை இப்போது முன்வைத்து வருகிறார். ஆனால் ஆரம்பத்தில் அதில் பலர் இப்போது குரல் கொடுக்கின்றவர்கள் திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது மௌனம் காத்திருந்தார்கள் என்பதாக தான் சுட்டிக்காட்டப்படுகிறது. மன்னார் காற்றாலை திட்டம் பாரிய சர்ச்சையை ஏற்படுத்திய போதிலும் அங்கு வாழ்கின்ற மக்களில் அதிகமானோர் இத்திட்டம் இலங்கை முழுவதற்கும் பெரும் பயனுள்ள திட்டம் என கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். பெரும்பாலும் மீன்பிடியை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற மன்னார் தீவு மக்கள் அவர்களின் பாரம்பரிய தொழிலுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இதனால் பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற நோக்கில் காற்றாலை திட்டத்துக்கு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். மன்னார் தீவினுள் 30 காற்றாலைகள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக அமைக்கப்படவுள்ள 14 காற்றாலைகள் மன்னாருக்கு வெளியே கொண்டு செல்லுமாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைமையில் தொடர் போராட்டம் இடம்பெற்று வருகிறது. இருப்பினும் இந்த போராட்டத்தில் அதிகளவான மன்னார் தீவு மக்கள் பங்கு கொள்ளவில்லை. அதற்கான காரணங்களை மக்கள் வெளியிடும் போது குறித்த போராட்டத்தில் ஒரு அரசியல் பின்னணி இருப்பதாகவும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களுடன் கைகோர்த்து காற்றாலை திட்டத்திற்கு ஆதரவளித்த பலர் இன்று காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் முன்னின்று செயற்பட்டு வருவதாக மக்கள் தெரிவிக்கின்றார்கள். அத்தோடு கடந்த காலத்தில் இடம்பெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளராக களம் இறங்கி இருந்த சிலர் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கும் நிலையில் தங்களை மக்களின் பாதுகாவலர்களாக காட்டிக்கொண்டு மக்கள் மத்தியில் செல்வாக்கினை பெற்று தேர்தலில் வெல்வதற்காகவே இவ்வாறு செயற்பட்டு வருவதாகவும் அவர்களது சுயநலத்தாக முழு இலங்கைக்குமே பயன் தரக்கூடிய ஒரு மின்சார திட்டத்தை இல்லாமல் செய்ய அவர்கள் முனைவதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கிறார்கள். இக்காற்றாலைகளின் மூலம் மின்சார தேவை இலகுவாக்கப்பட்டால் அது முழு நாட்டுக்குமே பயன் தரக்கூடிய ஒரு விடயம் என்றும் குறித்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். அத்தோடு காற்றாலைகளினால் மீன்கள் கரைகளை விட்டு தூரமாக செல்லவில்லை எனவும் பெரும்பாலும் மீனவர்கள் டைனமைட் வெடிமருந்துகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனால் மீன்கள் குறைந்திருப்பதாகவும் மேலும் இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோத மீன்பிடி படகுகள் மற்றும் வலைகளை பாவித்து மீன்பிடியில் ஈடுபடுவதனாலும் இவ்வாறு மீன்பிடி குறைவதற்கு காரணமாக உள்ளதெனும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இக்காற்றாலை திட்டத்தினால் வெள்ள நீர் வீடுகளுக்கு புகுந்து மக்கள் வாழ்விடங்களை இழக்க நேரிடும் என்ற ஐயம் ஒரு சாராருக்கு இருப்பதாகவும் அந்த அச்சத்தினை போக்கும் வகையில் வெள்ள நீர் வெளியேறும் வகையில் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு மக்களுடைய வாழ்விடங்களை பாதிக்காத வகையில் இத்திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் எனவும் மக்கள் தெரிவித்து வருவதாக அந்த செய்திகள் முக்கியமாக இருப்பது காலம். எனவே ஏற்கனவே 30 காற்றாலைகள் மன்னார் தீவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் அப்போதிருந்த அரசாங்களோடு கைகோர்த்து கொண்டு அந்த திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அதனை ஆரம்பிப்பதற்கான பச்சை கொடி காட்டிய பலர் இப்போது இந்த காலத்தில் இன்னும் 14 காற்றாலை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்கிற போது எதிர்ப்பு நடவடிக்கை எடுப்பதாக இதில் ஒரு அரசியல் இருக்கிறது. அதில் பல விடயங்கள் முக்கியமாக ஊழல் மோசடிகளும் இருக்கிறது. இவ்வாறு நிலையில்தான் எதிர்வரும் மாகாண தேர்தலை இலக்காக கொண்டு இவர்கள் மக்கள் மத்தியில் தங்களை காண்பித்துக் கொள்வதற்காக இவ்வாறான போராட்டங்கள் நடத்துவதாகும். எனவே ஆரம்ப காலத்தில் இந்த 30 காற்றாலை அமைக்கின்ற போது அவர்கள் எங்கே சென்றார்கள், இப்போது ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக நடிக்கிறார்கள் என்பதாகத்தான் மக்கள் தங்களுடைய
கருத்துக்களை முன்வைத்திருப்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.